அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம் வ பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபலா தல்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும் ஸதகல்லாஹுல் அலீம். கனிமான சகோதரிகளே, நாங்கள் ஒரு மாதத்தில் வீட்டிருக்கிறோம். இது என்ன மாதம் என்று தெரியுமா? இது என்ன மாதம்? ரஜபுடைய எத்தனாவது பிற? பாரக்கல்லாஃபி. இப்படி இவைகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இது ஞாபகம் வைக்கிறது தான் தக்வாவுடைய அடையாளம். அதனுடைய கண்ணியங்களை பேணணும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த கண்ணியமான ரஜபுடைய மாதத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இது அஷ்ஹுருல் ஹுரும் என்று கணிக்கப்படக்கூடிய கண்ணியம் பொருந்திய மாதம். இதில் அல்லாஹ்வுடைய சிந்தனை, ஞாபகம் அதிகம் ஒவ்வொரு அடியார்களுக்கும் இருக்கணும். இந்த மாதத்தில் யார் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகப்படுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் அல்லாஹ் அநியாயம் செய்யறத சம்பூர்ணமாக தடுத்து வைத்திருக்கிறார். குர்ஆனில் இதை பற்றி சொல்லும் நேரம், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்தில் 12 மாதங்களை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய கிதாப் 12 மாதங்களை பற்றி எங்களுக்கு சொல்கிறது. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாள் தொட்டு 12 மாதங்கள் தான். மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டவைகள். தாலிக தீனுல் கையம், இந்த மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டது என்று சொல்லிவிட்டு அத்தீனுல் கையம், நேர்த்தியான மார்க்கம். ஃபலா தல்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், இதில் நீங்கள் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு தீங்கிழைத்துக் கொள்ள வேண்டாம் என்கிறதனையும் குறிப்பிடுகிறான். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் இந்த மாதத்தில் நோன்பு பிடிக்குமாறு ஏவிருக்கிறாங்க. இமாம் அஹ்மத், அபூதாவுத், இப்னு மாஜா, பைஹக்கி போன்ற கிரந்தங்கள்ல இதற்கு ஆதாரம் தரப்பட்டிருக்கிறது. அனஹு அத்தா ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மன் தலக ஃபஅதாஹு பாத சனதி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாஹிலியா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வந்தார்கள். வந்து விடை பெற்று போனார்கள். பின்பு ஒரு வருடத்துக்கு பின்னால மறுபடியும் வந்தார்கள். இதுல ஒரு முக்கியமான மனிதனை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அவர் அந்த பாஹிலா கோத்திரத்தை சேர்ந்தவர். ஒரு வருடத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் சந்திக்கிறார். வகத் தகய்யரத் ஹாலுஹு வ ஹைஅத்துஹு ஃபகால யா ரசூலுல்லாஹ் அமா தஅரிஃபுனி. நபி அவர்களிடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன அறிவீர்களா என்று கேட்கிறார். அவருடைய நிலைமைகள் எல்லாமே மாற்றமடைந்து அவருடைய கோலமும் வடிவமும் வித்தியாசப்பட்டு இருக்குது. வமன் அன்ஸ, நீ யார்? கால அனல் பாஹிலி அல்லது ஜித்துக ஆமல் அவ்வல், நான் தான் அந்த பாஹிலி கோத்திரத்தை சேர்ந்தவன். சென்ற வருடம் உங்களை வந்து சந்தித்தேன். ஃபமா கையரக்க வகது குந்த ஹசன் அல் ஹைஅதி, நீ முற்றிலும் மாற்றம் அடைந்திருக்கிறாயே, நீ ரொம்ப அழகாக இருந்தாயே, உனக்கு என்ன நடந்தது? கொல்துமா அக்கல்து தஆமன் முந்து ஃபாரக்துக இல்லா பிலைல். நபியே, உங்களை சென்ற வருடம் சந்தித்து நான் பிரிந்ததுல இருந்து இரவுல மட்டும்தான் சாப்பிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிமா அத்தப்த நஃப்ஸக், நீ ஏன் உன்னுடைய நஃப்ஸுக்கு, ஆத்மாவுக்கு வேதனை கொடுத்தாய்? நான் நோன்பு நோற்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும் ஷஹர ஸப்ரி வ யௌமன் மின் குல்லி ஷஹரின், நீர் சபருடைய மாதத்துல, அதாவது ரமலான் உடைய மாதத்துல நோன்பு நோடு, மேலும் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு நாள் நோன்பு நோற்றுக்கொள். ஜிதுனி, நபியே, எனக்கு அதைவிடவும் நோன்பு நோக்க முடியும், அதிகரித்து கூழுங்க. ஃபைன் நபி கூவத்தன், எனக்கு நோன்பு நோட்பதற்கு வலிமை இருக்கிறது. கால சும் யௌமைனி, 2 நாட்கள் நோன்பு நோற்றுக்கள். ஜிதுனி, இன்னும் அதிகமாக சொல்லுங்க. சும் ஸலாஸத ஐயாமின், 3 நாட்கள் வாரத்தில் நோற்றுக்கொள். ஜிதுனி, இன்னும் அதிகமாக சொல்லுங்க. சும் மினல் ஹருமி வத்ருக்,
அஷ்ஹுருல் ஹுரும்ல நீ நோன்பு பிடிச்சி அதன் பின்னால விட்டுவிடு. சும் மினல் ஹுருமி வத்ருக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்துல நோன்பு நோட்குமாறு சொன்னாங்க. இப்படியாக நபி அவருக்கு வாரத்துல 2 நோன்பு, மாதத்துல 3 நோன்பு, இந்த முறையில நோன்பு நோட்க சொல்லியும் கூட அவர் எனக்கு உடம்புல வலிமை இருக்குது, அதிகரிச்சு தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்தை சுற்றி காட்டினாங்க. அதனுடைய இரவுகளுடைய கண்ணியத்தை பற்றி சொன்னாங்க. இந்த மாதம் ரஜபுடைய மாதத்துல தான் இஸ்ரா, அதாவது மிஅராஜ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விண்ணுலகத்துக்கு அழைத்து கொண்டான், தன்னுடைய தரிசனத்தை நசீபாக்கினான். எனவே இந்த மாதத்துல நோன்பு நோற்றுக்கொள்ளுங்க என்கிறதுன நபி உணர்த்தினாங்க. இப்படியாக இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களை நாங்கள் ஞாபகம் வைத்து நோன்புகளை நோற்றுக்கொள்றது மிகவும் சிறந்தது. என்றாலும் இந்த நோன்பு சுனத்துல் முஅக்கதாவுடைய இடத்துல வர்றது கிடையாது. மாற்றமாக ரமலானுக்கு நாங்கள் 2 மாதத்துல இருந்தே தயாராக வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி இந்த விடயங்கள் சொல்லப்படுது. அல்லாஹ் பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ் ரஜப்லையும் ஷஅபான்லையும் எங்களுக்கு பரக்கத் செய். ரமலான்ல நாங்க உயிரோட இருந்து அதனுடைய நல்ல பாக்கியங்களை அடைந்து கொள்ள வேண்டும், உயிரோட என்ன வாழவே என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. எனவே பலரும் இந்த ஹதீஸ்கள் லஈஃப் என்றெல்லாம் பேசுவாங்க. ஆனாலும் லஈஃபான ஹதீஸ்கள் அமலுக்கு எடுக்க இயலும். இந்த லஈஃபான ஹதீஸாக இருந்தாலும் கூட இந்த ஷஅபான், ரஜப், ரமலான் என்ற இந்த சிறப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வருவதின் காரணமாக இந்த மாதங்கள்ல ரொம்ப விழிப்புணர்வோட நோன்புகளை நோற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருப்பது மிகவும் சிறந்தது. அது பாக்கியமான வாழ்க்கை உருவாக்கும், நாளை மறுமையின் பயணத்தை இலகுவாக்கும், கபருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரஜபுடைய மாதத்துல தான் மேராஜ் நடந்தது. இந்த சூரத்துல் இஸ்ரா அந்த மேராஜுடைய இரா பயணம் என்ற பெயரை தாங்கியிருக்குது. இது 17வது சூரத், குர்ஆனுடைய வரிசையில் வரக்கூடிய 17வது சூரத். இது மக்காவுல இறங்கியது. 111 ஆயத்துகள் இருக்குது. 111 ஆயத்துகள், அதாவது 111. இந்த சூராவுக்கு பனு இஸ்ராயில், சூரா பனி இஸ்ராயில் என்றும் கூறப்படும். இந்த சூரா பிஸ்மில்லை கொண்டு ஆரம்பித்து எங்களுக்கு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேராஜுடைய பயணத்தை அறிவிக்குது. எனவே இந்த முதலாவது பிறையிலேயே அது சம்பந்தமான இந்த சூறாவை எங்களுக்கு ஓதுவதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹான அல்லதி, ஒருவன் தூய்மையாகிவிட்டான், அவன் தான் அல்லாஹ். அஸ்ரா, தன்னுடைய அடியானை இரவிலே அழைத்து சென்றான். பி அப்திஹி, தன்னுடைய அடிமையை, அடியானை, தனக்கு வழிபடக்கூடியவனை, அதாவது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றான். லைலன், இரவிலே. மினல் மஸ்ஜிதில் ஹராம், இங்க லைலன் என்றால் ஒரு இரவிலே என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடிமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவிலே அழைத்து சென்றான். அவன் தூய்மையானவன். எங்கிருந்து அழைத்து சென்றான்? மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து, இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அக்ஸா உடைய மஸ்ஜிதுக்கு, ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அக்ஸா உடைய மஸ்ஜிதுக்கு, மக்காவில் இருக்கும் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து அழைத்து சென்றான். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி வர்ணிக்கிற நேரம் குர்ஆன் அல்லதி பாரக்னா ஹவ்லஹு,
அதற்கு சூழால நாங்கள் பரக்கத் செய்திருக்கின்றோம். இப்படி பரக்கத் செய்யப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அதனுடைய சூழால பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றான். நோக்கம் லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அந்த ரசூலுல்லாஹ், இங்கனைக்கு தஃப்சீர் வருவது அல்லாஹ்வை குறிக்க இல்லை, இங்கனைக்கு இன்னஹு நிச்சயமாக அவர் ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், ரொம்ப செவிமடுக்கக்கூடியவர், அகப்பார்வையுடையவர் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடுகிறது என்ற ஒரு தஃப்சீர் வந்திருக்கிறது. இந்த மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் அல்லாஹ் அழைத்து செல்றான். அதனுடைய சுற்றிலும் பரக்கத் செய்திருக்கிறான். இரவுல தன்னுடைய அடியான அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை காண்பிக்கிறதுக்காக வேண்டி அவன் நடத்தாட்டினான். அவன் தூய்மையானவன், அவன் செவியேற்பவன், பார்ப்பவன், மிகவும் பார்ப்பவன், மிகவும் செவியேற்பவன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. எனவே நான் சொன்ன பிரகாரம் ஒரு தஃப்சீர் அது ஹஸரத் ரசூலுல்லாஹ்தான் இறுதியில சமிய பசீர் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராம் என்பதற்கு சங்கையான கண்ணியமான பள்ளிவாசல் என்ற கருத்து. மக்காவில் உள்ள காபா ஷரீஃபத்தான் இங்க மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிறதுக்கு தூரமான பள்ளிவாசல் என்ற பொருள். பலஸ்தீன் தேசத்துல ஜெருசலம் நகரத்துல உள்ள பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளிவாசல இந்த அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற வார்த்தை குறிக்கிறது. பி அப்திஹி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியானை அழைத்து செய்ததாக சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான் இங்கே தன்னுடைய அடியார் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ் அந்த பூமியில பரக்கத் செய்திருக்கிறான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றியுள்ள இடம் ரொம்ப புனிதமானது, செழிப்பானது. அந்த பகுதி நீர்வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம், இப்படி சகல வளங்களும் உள்ளடக்கியது. மிகவும் சுவையான கனிகள், ரொம்ப ருசியான பல வர்க்கங்கள், உணவுப் பொருள்கள் எல்லாம் அங்கே இருக்குது. முற்காலத்து நபிமார்கள்ல அதிகமானவங்க, பெரும்பாலும் நபிமார்கள் அந்த நாட்டில் வசித்து வந்திருக்கிறாங்க. இந்த மஸ்ஜிதை ஹசரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்ட அஸ்திவாரமிட்டாங்க. ஹசரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த மஸ்ஜிதை கட்டி பூர்த்தி செஞ்சாங்க. இந்த நபிமார்களும் ஹசரத் இப்ராஹிம், ஹசரத் மூசா, ஹசரத் யாக்கூப், ஹசரத் இஸ்ஹாக், ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் பிரபலமான நபிமார்கள் இந்த மஸ்ஜிதுக்கு சமீபத்திலுள்ள இடங்கள்ல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு பரக்கத் பொருந்திய இடத்துல அமைஞ்சிருக்குது. அஸ்ரா பி அப்திஹி என்ற அந்த வார்த்தைக்கு தன்னுடைய அடியான இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தி சென்றான் என்ற பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விண்ணுலக பயணம் செய்ததை பற்றி அதிகமான ஆட்சேபனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் தாங்களாக வானுலக பயணத்துக்கு சென்றிருந்தா இந்த மறுப்புகள் ஒரு வகை எங்களுக்கு நியாயம் என்று சொல்லலும். ஆனா எல்லா ஆற்றல் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அவனே நடத்தி போனதனால எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. ஏனென்றா இந்த வானுலக பயணத்துல எத்தனை சிரமங்கள் ஏற்படலாம் என்று மனிதர்கள் எண்ணுகிறாங்களோ அத்தனை சிரமங்களையும் அதற்கு அப்பாலுள்ள ஏனைய சிரமங்களையும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகற்றி இருக்கிறான். எனவே இங்கே இந்த அப்திஹி என்று சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். என்னுடைய அடியான் என்ற பதம் பல சந்தேகங்களை இங்கே அகற்றிடுது. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய நபியாக இருந்ததனால்தான் அப்படி அல்லாஹ் அவர்களை மதித்து வானுலகத்துக்கு எடுத்துக்கொண்டான் என்று அதிகமானவங்க சொன்னாங்க. நபியாக இல்லாத இருப்பின் உயர்த்தப்பட முடியாது என்று அவங்களுடைய ஒரு நம்பிக்கை, அக்கீதா, கொள்கை.
மற்ற மனிதரை போல அவரும் மனிதராக இருந்திருந்தால் வானுலகத்துக்கு செல்ல முடியாது என்றெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேம்படுத்தி அவர்களை வணங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவரு இறைவனுடைய குமாரனாக, அல்லாஹ்வுடைய குமாரனாக இருந்ததனால்தான் அவருக்கு அந்த வானுலக பயணத்துக்கு செல்ல முடிஞ்சது. இதனால அவர்தான் தெய்வம், தெய்வீக அம்சத்தை அவரை அவருக்கு ஏற்படுத்தி இந்த ட்ரினிட்டியன் கொள்கையை கற்றுக் கொடுத்தாங்க. இப்படியான எண்ணங்களுக்கும் கொள்கைகளுக்கும் இடமேற்பட விடாமல் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ரசூலுல்லாஹ்வுக்கு தனது அடியான் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இங்கனைக்கு அடியான் என்பவர் எப்பவும் உபூதியத்தினும் அடிமைத்தனத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். இதனால் அவர் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும். இப்படி அவர் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டார் என்கிறதுனால அவர்களுக்கு தெய்வீக தன்மை இல்லை, அவர் வணங்கப்படக்கூடியவராக இல்லை என்கிறது எல்லாம் அந்த கிறிஸ்தவர்களுக்கு மறுநாடி இந்த அபுத் என்ற ஆயத்து கொடுக்கிறது. உபூதியத் அடிமைத்தனம், ரிசாலத் தூது என்ற இந்த அந்தஸ்த பாத்திரம் மேம்பட்டது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபூதியத் என்று குறிப்பிடுகின்றான். ஏனெனில் மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பால் உயர்த்தப்படுகிறான், அல்லாஹ்வோட இணைந்து கொள்ளுகிறான். இவைகள் எல்லாமே இந்த உபூதியத்தின் ஊடாகத்தான் நடக்கும். அல்லாஹ் சஜிதா செய்யப்படுகிறான், மனிதன் சஜிதா செய்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் சமீபமாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைமைகளிலும் அடியானை தன்னோட சேர்த்து கொள்றதுக்காக வேண்டித்தான் இந்த அப்த் என்ற பெயரை கூறியிருக்கின்றான் என்பதாகவும் கருத்துகள் சொல்லப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புனித மேனியோட மேராஜுக்கு சென்றாங்க என்கிறதும் இந்த ஆயத்துல எங்களுக்கு சொல்லப்படுது. ஹசரத் ரசூலுல்லாஹ் 34 முறை மேராஜுக்கு சென்றிருக்கிறாங்க என்றும் சில அறிவிப்புகளை வந்திருக்குது. அதாவது எங்களுக்கு தெரியும், நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்னால நல்ல நல்ல கனவுகள் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு கொண்டிருந்தாங்க. எனவே நுபுவத்துக்கு முன்னாலேயே இவங்களுக்கு இந்த மேராஜ் நடந்திருக்கிறது. இதனால அவங்க தனிமைக்கு ரொம்பவும் ஆர்வம் காட்டப்பட்டாங்க, தவம் இருந்தாங்க. அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் அவங்களுக்கு ஹிராவுடைய குகையில நுபுவத் கிடைத்தது என்ற விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு சென்று இருந்தாலும் கூட இறுதியாக அல்லாஹ் இந்த சூரத்துல் இஸ்ராவுல சொல்லப்படக்கூடிய மேராஜ் அது வித்தியாசமானதாக இருந்தது. சிலது உண்மை கனவாக இருந்திருக்கிறது. எனவே அதற்கும் மேராஜ் என்று சொல்லலாம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனிமையை ஏற்படுத்தி பலவிதமான அல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்ட விடயங்களையும் காட்டி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்டு மக்களையும் தொடர்பு கொள்ள வைக்க வேண்டும் என்று சொல்லி பாடுபட்டாங்க என்றால் அதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தையும் அவங்க சாதகமாக அமைத்து கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய களிமண்ணை சொர்க்கத்துடைய நீர்ல கழுவி எல்லா விதமான கலக்கங்களை விட்டும் அவங்கள சுத்தப்படுத்தினாங்க. அவங்களோட பரிசுத்தமான உடம்பு சிறப்பான ஆத்மாவை போல மிகவும் உயர்ந்ததாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சமீபமானதாக இருந்தது. இதனால அல்லாஹ் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிறப்பான இந்த பயணத்தின் பாக்கியத்தை நசீபாக்கினான். இதுல இருந்து எங்களுக்கு விளங்குது, யாரு உண்மையான அடிமையாக அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடக்கூடியவர்களாக செயல்படுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் உயர் அந்தஸ்துகளை வழங்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் இருப்பதோடு அவங்களுடைய தன்மைகள் மிகவும் சிறந்ததாக இருக்கிறதுடனேயே அவருடைய உபூதியத்தும் அதாவது அடிமைத்தனத்தும் பூர்த்தியானதாக இருந்தது. இதனால இந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான்.
அல் இஸ்ரா என்ற பதம் இங்க குர்ஆன்ல சுபஹானல்லதி அஸ்ரா என்று வந்திருக்குது. அஸ்ரா என்கிற வார்த்தை இரவுல நடத்துறது, அதாவது ஒருத்தரை நடத்தாற்றுறது என்ற கருத்து. இதனால லெய்லன் என்ற வார்த்தை வர வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் கூட இரவுல கொஞ்ச நேரம் என்கிறத அறிவிக்கிறதுக்காக லெய்லன் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டு இருக்குது. ஏன் இது நக்கிராவாக இன்டெஃபினிட் ஃபார்ம்ல வந்திருக்குது லெய்லன். இதன் காரணமாக அஸ்ரா என்றாலும் இரவுல நடத்துறது தான். அப்படி இருக்கும் பொழுது மறுவாலும் லெய்லன் என்ற வார்த்தை வர வேண்டிய அவசியம் இல்லை. அது கொண்டு வந்திருக்கிறது இந்த இரா பயணம், நபி அவங்க சென்ற மேராஜ், அல்லாஹ் சந்திக்கும் விண்ணுலக பயணம். அது லைலன் என்ற கொஞ்சம் நேரத்தை அறிவிக்குது. ஹசரத் ரசூலுல்லா மேராஜுக்கு சென்றது ரஜப் மாதம் 27 திங்கட்கிழமை. ரஜப் மாதம், அதாவது இப்ப நாங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தின் 27வது திங்கள் அன்று தான் இரவு நேரம் போனாங்க. அவங்க பிறந்தது இந்த திங்கள், நபி பதவியை அடைந்ததும் திங்கள் அன்று தான், மேராஜுக்கு சென்றது திங்கள் அன்று, மக்காவை ஹிஜ்ரத் செஞ்சு வெளியேறி மதீனாவை அடைந்தது திங்கள் நாள்ல, இந்த உலகை விட்டும் ஹசரத் ரசூலுல்லா மறைந்தது, விடை பெற்று போனது, வஃபாத்தானதும் இந்த திங்கள் நாள். ஹசரத் ரசூலுல்லா பகல் காலத்துல மேராஜுக்கு போயிட்டு இருந்தா மக்காவில் உள்ள எல்லாரும் கண்டிருப்பாங்க. ரசூல்லா இரவுல தான் மேராஜுக்கு போனாங்க, பகல்ல போயிட்டு இருந்தா மக்காவில் உள்ள எல்லாருமே கண்டிப்பாங்க. இந்த சம்பவத்தை அங்குள்ள யாரும் மறுக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இருந்திருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள உண்மையாகவே விசுவாசிக்கிறவர் யார், உண்மையாகவே அவங்களை ஏற்றுக்கொள்ளாம நிராகரிக்கிறவர் யார், உண்மை முஸ்லிம்கள் யார் என்ற உண்மைகளை பகலில் சென்றிருந்தா சரியான முறையில கண்டறிய இயலாது. இந்த உண்மையை பகிரங்கப்படுத்துறது அல்லாஹ்வுடைய கருத்தாக இருந்ததுனால இரவுல மேராஜ் நடந்துச்சு. இரவு காலம் சந்திப்புக்குரிய காலம், இரவு காலம் அது சந்திக்கிறதுக்குரிய காலம், பகல் காலம் பிரிவுக்குரிய காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹபீபுல்லா, அதனால ஹபீபும் முஹிப்பும், ஹபீப் என்ற ரசூலுல்லாவும் முஹிப் என்ற அல்லாவும் இரவுல சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாயிடுச்சு. இது ஹிஜ்ரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாவுடைய நுபுவத்தின் 12ஆம் வருஷத்துல தான் நடந்தது இந்த மேராஜுடைய பயணம். மஸ்ஜிதுல் ஹராம் என்கிறது மக்காவுக்கு, அதாவது காபாவுக்கு பேர். மக்காவில் உள்ள மஸ்ஜித் முழுவதற்கும் இந்த பேர் சொல்லப்படுது. இது இல்லாம காபாவை சுற்றுள்ள ஹரம் எல்லை முழுவதற்கும் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுது. இந்த ஆயத்துல மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹரம் எல்லை முழுவதையும் குறித்திருக்குது. காபாவிலிருந்து மதீனாவின் திசையில இந்த எல்லை 3 மைல். காபாவிலிருந்து மதீனாவின் திசைக்கு இந்த ஹரமுடைய எல்லை 3 மைல் இருக்குது. ஈராக் பாதையில, அதாவது ஈராக் பகுதியிலிருந்து 7 மைல் தூரத்துக்கு இந்த ஹரமுடைய எல்லை ஜாரானா, அதாவது ஈராக் பாதையில இந்த ஹரமுடைய எல்லை 7 மைலுக்கு இருக்குது. ஜாரானா பாதையில 9 மைல் தூரத்துக்கு இருக்குது. தாயிஃபுடைய வழியில 7 மைல் தூரத்துக்கு இருக்குது. ஜித்தாவுடைய பக்கத்தால 10 மைல் தூரத்துக்கு இந்த ஹரமுடைய எல்லை இருக்குது. இந்த எல்லைக்குள்ள உள்ள பரப்பளவு முழுவதும் மஸ்ஜிதுல் ஹராம் தான். மக்கா இவ்வெல்லைக்கு இருக்கிறதுனால அந்த நகரமும் மஸ்ஜிதுல் ஹராம் தான். அந்த மக்கா இந்த எல்லைக்குள்ள இருக்கிறதுனால அந்த மக்கமா நகரமும் மஸ்ஜிதுல் ஹராம் என்றே கணிக்கப்படுது. ரசூலுல்லா அபு தாலிப் அவர்களுடைய மகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டில்
தூங்கியிருந்த நேரம்தான் மெஹராஜ் நடந்ததாக சஹீஹான ஹதீஸ்கள் வந்திருக்குது. குர்ஆன்ல இந்த ஆயத்துல மஸ்ஜிதுல் ஹராம் என்று கூறப்பட்டிருக்கிறதும் ஹதீஸ்கள் கூறுவதற்கும் முரண்பாடு இல்லை. எனவே அதுதான் சஹீஹானது. இன்னும் ஒரு ரிவாயத்து வந்திருக்குது. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல ஹத்தீம் என்ற அந்த அறவட்ட சுவர் இடத்துல ஹசரத் ஹம்சா ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுக்கு மத்தியில தூங்கி கொண்டிருந்தாங்க. அந்த நேரம் ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிமுஸ்ஸலாம் வந்து இவங்களை அழைத்து சென்றாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜருல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த நேரம் அதற்கு பெரும் பிரகாசம் இருந்துச்சு. அதனுடைய பிரகாசம் எவ்வளவு தூரத்துக்கு வீசியதோ அந்த இடங்கள் எல்லாம் ஹரமாக ஆயிட்டது என்றும் ரிவாயத்துகள் வந்திருக்குது. ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹு தாலா அவங்கள பூமிக்கு அனுப்பிய நேரம் அவங்களுடைய குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டு சுஜூதுல இருந்தாங்க. அவங்க அந்த மரத்தினுடைய கனியை புசித்ததின் காரணமாக சொர்க்கத்தில் அவங்களுக்கு மேற்கொண்டு வாழ முடியல. அந்த இழைத்த குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டு துனியாவில் சுஜூதிலே இருந்தாங்க. அல்லாஹ் அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு மன்னித்ததாக சொல்றதுக்கு 40 வருடங்களுக்கு பிறகு ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்பி வச்சார். 40 வருடங்களுக்கு பிறகு தான் அவங்களுடைய தௌபா கபூல் ஆகுது. ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இவ்வளவு காலமாக அர்ஷ தவாப் செய்யாம இருந்தாங்க. இதனால் அவங்களுடைய உள்ளத்துல கவலை வந்துச்சு. அல்லாஹ் இடத்துல முறைப்பாடு செஞ்சாங்க. ஏற்கனவே சொர்க்கத்தில் இருந்தாங்க. அந்த நேரம் அர்ஷ தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றாங்க. ஆனாலும் அவங்க துனியாவுக்கு வந்ததன் பின்னால அவங்களுடைய தௌபாவும் கபூல் செய்யப்பட்டது. அவங்களுக்கு அந்த அர்ஷ தவாப் செய்ய முடியலையே என்று சொல்லி கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் அவருக்காக பைத்துல் மாமூர் என்ற பள்ளிய பூமிக்கு இறக்கி வைத்தான். இந்த பைத்துல் மாமூர் 4வது வானத்தில் இருக்குது. அல்லாஹ் அந்த பள்ளிய பூமிக்கு இறக்கி வைத்தான். அது மாணிக்கத்தால் செய்யப்பட்டது. அதனுடைய பிரகாசம் உலகத்தெல்லாம் வீச ஆரம்பிச்சு. இந்த பிரகாசம் திடீரென்று உண்டானதை பார்த்து ஜின்கள் ஷைத்தான்கள் பயந்து விரண்டு ஓடிட்டது. தூரத்துல சென்றிருந்து அந்த பிரகாசம் எந்த பக்கத்துல வருது என்று கவனித்து இவைகள் ரொம்ப துல்லியமா தேட ஆரம்பிச்சு இது மக்கா இருக்கிற இடத்துல இருந்து தான் வருது என்கிறத விளங்கி கொண்டு அதை பார்க்கறதுக்கு அந்த மக்கமா நகரத்தின் பக்கம் அவைகள் நெருங்கி வந்துச்சு. அல்லாஹு தாலா மலக்குகளை காவலுக்கு அனுப்பினான். அவங்க வந்து நின்று காவல் செஞ்சாங்க. ஜின் ஷைத்தான்களை தடுத்து நிறுத்தினாங்க. மலக்குகள் நின்ற இடங்கள் தான் அந்த ஹரம் எல்லை என்றும் இப்படி 3வது ஒரு ரிவாயத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவைகள் எல்லாம் இந்த ஹரம் என்றால் என்ன என்பதற்காக வேண்டி தஃப்சீர் விளக்கங்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறது. இப்படியான பல கருத்துகள் ஹரமுக்கு அது பேர் வந்ததன் காரணங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது தான் இந்த குர்ஆன்ல வந்தது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலா மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி அக்ஸா என்றால் தூரமான இடம் என்ற கருத்து. அந்த காலத்துல காபாவுக்கு புறவு ஜெருசலமில் உள்ள இந்த பள்ளி தான் காணப்பட்டுச்சு. வேற எந்த பள்ளியும் இருக்கல, வேறு மஸ்ஜித் ஒன்றும் இருக்கல. இந்த மக்காவில இருந்து 1 மாத தூரம் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நடக்கணும். அதனால தான் இதற்கு தூரமான பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பெயர் வந்திருக்குது. நபி அவங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை போனது குர்ஆனுடைய ஆதாரங்கள் மூலம் எங்களுக்கு தெரியாது. வானத்துக்கு போனது பிரபல்யமான ஹதீஸ்களின் மூலமாக எங்களுக்கு தெரிய வருது. சொர்க்கம் அல்லது அர்ஷ் வரைக்கும் அவங்க சென்றது, சொர்க்கத்துக்கு போனது, அவங்க அர்ஷ் வரைக்கும் போனது, இவைகள்லாம் ஹபருல் வாஹித் என்ற ஹதீஸுடைய வகைகளின் மூலமாக எங்களுக்கு தெளிவாக இருக்குது. அவங்க விழிப்புல மேராஜுக்கு போனாங்க என்கிறது இஜ்மாவின் மூலமாக எங்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்குது.
இந்த ஆயத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னஹு ஹுவஸ் ஸமீ அல் பஸீர், நிச்சயமாக அவர் மிகவும் செவியேற்பவர், மிகவும் பார்ப்பவர், அல்லது அல்லாவை குறித்தால் அவன் மிக செவியேற்பவன், மிக பார்ப்பவன் என்ற கருத்து என்றாலும் சிலவங்க இதற்கு ரீதியான ஒரு கருத்தை சொல்லுறாங்க. ஒரு அடியான் உண்மையான உபூதியத்தை நிறைவேற்றும் நேரம் அல்லாஹ் ஹதீஸை குதிசில சொல்றான், குந்துலஹு சம்அன் ஃபிய யஸ்மஉ வஃபிய பசீர் என்றெல்லாம் ஹதீஸில் குதிசில சொன்னதன் படிக்கு ஒரு அடியானுடைய அவன் கேட்கும் காதாக அவன் உணரும் உள்ளமாக மாறிவிடுகிறான் என்ற அடிப்படையில் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர் ஹஸரத் ரசூலுல்லாஹ் குறிக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே பிரபல்யமான தஃப்சீர்கள் அது அல்லாஹ்வைத்தான் குறிக்கிறது என்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹைர், இதுவரைக்கும் நாங்கள் இந்த வார்த்தைகளுடைய உள்ளடக்கங்களையும் அதனுடைய சில விஷயங்களையும் வஜ்ஹு தஸ்மியா, ஏன் அவைகளுக்கு அப்படி பேர்கள் சொல்றது, மசூத் அக்ஸாண்டு ஏன் சொல்றது, மசூத் ஹராம் என்று ஏன் சொல்றது என்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப நாங்க இந்த ரஜபுடைய மாதத்துல மேராஜ் நடந்தது, இந்த மேராஜை பற்றிய ஒரு சிறிய விவரத்தை பார்ப்போம். ரசூல்லா ரஜப் மாசம் 27ஆம் தேதி திங்கக்கிழமை இரவுல அபு தாலிப் உடைய மகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அபு தாலிப் தெரியும் எங்களுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய உண்மையான பேர் ஃபாஹிதா. இவங்க மக்கா, அதாவது கைது செய்யப்பட்ட நேரம், அதாவது மக்கா முஸ்லிம்களுடைய கைக்கு வந்த நேரம் இஸ்லாம் மார்க்கத்தை இவங்க தழுவினாங்க. அதாவது ஃபத்தஹி மக்காவுடைய நேரத்தில் இஸ்லாத்தை இவங்க தழுவினாங்க. இவங்களுடைய கணவன் ஜுபைர் நஜ்ரானுக்கு ஓடி போனாரு, அங்க காஃபிரான நிலையில மௌத்தா போனாரு. ரசூல்லா அந்த காலத்துல இஷாவுல 2 ரக்காத் தொழுறது வழக்கம். அதாவது இஷா தொழுகை, இஷாவுக்கு பின்னால 2 ரக்காத் தொழுறது வழக்கம். இந்த ஆயத்துக்கேற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ரக்காத் தொழுது தூங்கினாங்க. அந்த நேரம் தான் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுடைய முகட்டை பிளந்து கொண்டு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இப்படி முக்கியமான 3 மலக்குமார்களும் வந்தாங்க. இவங்கள ஒவ்வொருத்தரோடையும் 70,000 மலக்கள் வந்தாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ ஓட்டை பிளந்து கொண்டு இவ்வளவு பெரிய மலக்குகளும் 70,000 மலக்குகளும் வந்தாங்களா என்று கூற உடைச்சு கொண்டு, இது அல்லாஹ்வுடைய குதிரத்தோட சம்பந்தப்பட்டது. எனவே அவங்க அந்த மேலாகத்தான் இறங்கினாங்க. ஓடு கூரை பிளந்ததா இல்லையான்றது வேற விஷயம். மாற்றமாக ஹதீஸுடைய கருத்துகளின் படிக்க அப்படி வந்து இருக்குது. அதாவது அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டவர்கள் அந்த முகட்டில பக்கம் இருந்து தான் வந்தாங்க. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரக்கையால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எழுப்பாட்டினாங்க. நபி அவங்க, நான் எழுந்து என்ற சகோதரரே ஜிப்ரீலே என்ன விஷயம் என்று கேட்டேன். முஹம்மது, எனது ரப்பு அல்லாஹ் தாலா உங்களிடம் என்ன அனுப்பியிருக்கிறான். உங்களுக்கு முந்தியும் பிந்தியும் ஒருவருக்கும் செய்யாத எல்லா விதமான கண்ணியம் சங்கைகளுடன் அவனிடம் உங்களை இரவில் அழைத்து வருமாறு கூறியிருக்கிறான். உங்களுடைய ரப்புடன் பேசுறதுக்கு, அவனை பார்க்கறதுக்கு நீங்க விரும்புறீங்க. உங்களோட ரப்புடைய அதிசயங்களை, அவனுடைய மகத்துவங்களை, தத்துவங்களை நீங்க காண போறீங்க என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அப்பொழுது நான் உலு செய்து 2 ரக்காத்துகளை தொழுதேன். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சங்கமமானேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய காரை எலும்பிலிருந்து அடிவயிறு வரும் மார்பை பொளந்து, அதாவது அந்த பிளந்த இடத்தை நபி அவங்க சமீட்சம் செஞ்சு காட்டினாங்க. ஆனா இப்படி பொளக்கிறது இப்ப இருக்கக்கூடிய சில சர்ஜரி கருவிகளை கொண்டு பொளக்கல்ல, ரத்தம் வரவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதனால எவ்வித வேதனையும் ஏற்படவும் இல்லை. இப்படி மார்பு பொளக்கிறது அற்புதங்கள் உண்டு. ஒரு பாத்திரத்துல ஜம்சம் தண்ணீரை கொண்டு வந்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதயத்தை வெளிப்படுத்தி 3 முறை கழுவி அதிலிருந்து அதில் என்னென்ன நோய்கள் இருந்ததோ அவைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆற்றினாங்க. பொறை ஈமான் ஹிக்மத் விவேகம் என்ற தன்மைகளை நிரப்பி தங்க தட்டொண்ட கொண்டு வந்து அவ்விருதயத்தை அந்த தட்டில் வைத்தாங்க. ஜம்ஜம் தண்ணீரால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதயத்தை கழுவியதிலிருந்து அந்த தண்ணீருக்கு ஏனைய தண்ணீர்களை பார்க்கிறோம் அதிகமான ஒரு பெருமிதம் இருந்து வருது. அதுக்கு ஒரு விசேடமான பெருமையும் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஈமான் ஹிக்மத் விவேகம் இப்படி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு கண்ணுக்கு